இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்லாம் இப்போ ஈஸ்வரியை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல, பாவமாக இருக்குல்ல, இப்படி வருத்தப்படுத்திட்டாங்களே அவங்கள அப்படின்னு எல்லாரும் காமிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அத்தனை அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ இந்த வாரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு நுழைந்ததுக்கு பிறகு நேராக உள்ளார போயிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் வெளில தூக்கி போட்டு கமலாவை போய் ஹாலில் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம்லாம் பண்ணிருந்தாங்க. எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அதிகாரம் பண்ணுறதை மட்டுமே வேலையாக வச்சுருந்து அதனால தான் இவங்க பண்ணுற காரியங்கள் இவங்க சொல்கிற வார்த்தையால் கோபியே நம்ம அம்மா தள்ளி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இப்போ நம்பிட்டார். நீங்கள் தான் கொண்டுட்டீங்கன்னு வேறு சொல்லிட்டார். இப்போ ஆனால் அவங்க இவங்க என் பிள்ளை இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஆடி போய் வீட்டில் பரிதாபமாக உட்காடுறாங்க. அவங்களே சோகமாக அழுதுகிட்டே அவர் சொன்னதெல்லாம் கேட்டு உட்காந்து அப்படியே ஒரு மயங்கி தூங்கிடுறாங்க. காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா அந்த வீட்டில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு போய் பாக்கியா கதவை தட்டி பார்த்து கதவை தள்ளினா கதவை திறக்குறது போய் பார்த்தா உள்ளார அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இவங்க ஈஸ்வரி அப்படியே தூங்கிட்டாங்க. அவங்க எழுப்பி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் இல்லை நைட்டு கோபி வந்தார் என்னை பார்த்துக்கிட்டாருன்னு பொய்யெல்லாம் வேறு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இல்லை அந்த குழந்தை வேணும் தான் நினச்சேன், ஆனால் இப்படி நடந்துருச்சுங்கும் போது தாங்கிக்க முடியல, எல்லாரும் அழுதாங்க, எனக்கும் வருத்தமாக இருந்துச்சு, அதனால் நான் வருத்தமாக இருந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது பாக்கியா, ஒன்றும் இல்லை பாக்கியான்னு சமாளிச்சுட்டு பாக்கியாவை அனுப்பிவிட்டு கதவை வேற சாத்திடுறாங்க. ஸோ கதவை சாத்தி பூட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னமும் பயமாக கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா இதுக்கு நடுவில் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு எப்போ டிஸ்சார்ஜ் ஆவாங்க கேட்டால் இன்னும் ஒரு நாள் ஆகுங்கிறாங்க, காலையில் ஆகுங்கிறாங்க. எல்லாம் முடிச்சு சரி ஓகே இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு உள்ளார போனால் ராதிகா இப்போ கோபிக்கிட்ட பேசவே மாட்டாங்க. இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டு பார்த்து சரியாயிடலாம் வாங்க போனால் சரியாயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என் குழந்தை போச்சுங்கிறாங்க. இதில் வேறு சாப்பாடு நான் வாங்கி தரேன் அப்படி பண்ணால் உங்கள் அம்மாவை போய் பார்த்துங்க, நீங்கள் நான் என் பிள்ளையும் என் பேத்தியும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கமலா அவங்களே மயூரை கூப்பிட்டுட்டு பசிக்குதுன்னு சொன்ன பிள்ளைய சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு கூட்டு போனால் இவங்கள்ட்ட போய் தனியாக இருக்கிற நேரத்தில் வேறு இவர் திருப்பி மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. இந்த குழந்தை விஷயத்த நான் கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்துக்கலாம் தான், ஆனால் அது என் பிள்ளை, அது பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா, பையனா என்ன பேர் வைக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம்னு அவ்வளோ விஷயத்தை யோசிச்சேங்கிறாரு கோபி. இவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு போச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் உங்கள் அம்மா அப்போ இருந்து சொன்னாங்க, கடைசியில் இப்போ அதே மாதிரி நடந்துருச்சுல்ல, வேணாம்னு சொல்லி அந்த குழந்தைய இல்லாமல் போயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தை டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வாங்க போகலான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க ராதிகா. நான் நேட்டிவ்க்கு போகிறேன், என் சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டு அங்கே இருந்து ஒரு வாரம் லீவ் போட்டு அங்கே இருக்க போகிறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்க போகிறோம், ஸ்கூல் கூட மயூர் மாற்ற போகிறாங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு போனால் ஈஸ்வரி இருக்க வீட்டுக்குனால ஈஸ்வரி இருக்க வீட்டுக்குனால கண்டிப்பாக வர முடியாது. அவங்க என் பிள்ளை இது பண்ண மாதிரி அவங்கள்ட்ட நான் பார்த்து என்னால் பயந்து இருக்க முடியாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னா அதான் எல்லாம் நடந்துருச்சே, அவங்க இருக்க வீட்டுக்கு வர முடியாதுங்க, தயவு செஞ்சு வா ராதிகா, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, என் கூட இருந்துரு, நீ உன்னை தனியாக நான் விட மாட்டேன், என் கூட தான் இருக்கணும்னு கோபி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கெஞ்சினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்கள் அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க வேணாம் கூட்டுறத கூட்டு வந்தீங்க, என் பிள்ளைனா உங்கள் பேரனா அவங்களோட பேரனாவோ பேத்தியாதானே அவங்க பார்த்துருக்கணும், அப்படி பார்க்கவே இல்லை, என்னையே மருமகளாக பார்க்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கமலா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் ராதிகாவை பேசி ராதிகாவை இங்கே இருக்க வைக்கிறேங்கிறாங்க. சரி அப்போ சந்தோஷமாயிட்டார், ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னா ஆனால் சொல்லி முடிச்சிடறேன் மாப்பிள்ள, ஆனால் உங்கள் அம்மா அங்கே இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா அந்த வீட்டை விட்டு போனாங்கன்னா என் பிள்ளையும் நான் அங்கே வருவோம், இல்லைனா நாங்கள் கிளம்பி ஊருக்கு போகிறோங்கிறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, இல்லைனா சொல்லுங்கள் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன், இவங்க பண்ண பாவத்துக்கு முதல்ல அனுபவிக்கிட்டோம் அப்படின்னா, என்ன இப்படிலாம் மிரட்டுறீங்க அப்படின்னா தப்பு பண்ணாங்க தானே, ஒன்று அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, இல்லை அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னா நான் போலீஸ் அவரை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவங்க தான் தள்ளி விட்டாங்க, கது கலைஞ்சது காரணம் அவங்க தான் சொல்லிடுறேன் அப்படின்னு. சரி ஓகே வாங்க நான் நீங்கள் ஆசைப்பட்ட முடிவே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது அவங்க அம்மாவை அனுப்பிவிட்றேன் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆனால் அங்கே என்ன பெரிய ஷாக் காத்திருக்குங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவங்க வேறு ஈஸ்வரி வேறு தனியாக வீட்டில் இருந்து கதவை வேறு சாத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ ஈஸ்வரியை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல, பாவம்.